ஹாய், நான் பாண்டிச்சேரி மேக்கப் ஆர்டிஸ்ட் சந்தியா பேசுகிறேன். இப்போ ஒரு ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. உங்களுடைய பர்மிஷனோட தான் என்னோட ஐடியில் போட்டிருந்தேன். அந்த ஐடியில் பிரைடல் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் 2 ஃபேஸ் வரும். ஒரு செகண்ட் கூட வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து என் ஃபேஸ் அதில் வருது, டெலிட் பண்ண சொன்னாங்க. நான் டெலிட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க. நம்ம கேட்டு தான் போடுறோம். அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் பண்ணோன்றதை நான் ஓன் வாய்ஸ் கொடுத்து போட்டேன். அது அவ்வளோ ரீச் கொடுத்தது. எவ்வளோ பேர் நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. அது ஒரு செகண்டில் டெலிட் பண்ணுறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நம்ம சோஷியல் மீடியாவில் போடுறதே எதுக்கு? அதை பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, நல்லா இருக்குது சொல்லுவாங்கன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறது. கேட்டு போடுறப்ப இது மாதிரி பண்ணுறீங்களா, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது அவங்களோட உழைப்பு. அதை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. இன்னொரு விஷயம், எந்த வேலையுமே வந்து தப்பாக பேசாதீங்க. எல்லா வேலையுமே கஷ்டம் தான். பெயிண்ட் அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போகிறாங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம அடித்தா தான் கரெக்டாக இருக்கிறதுனால தான் நம்மளை அடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வீட்டிலே ஃபேர் லவ்லி தடவி போட்டு வச்சுக்கலாம். இவங்கக்கிட்ட கொடுத்தா நல்லா பண்ணி தருவாங்கன்றதுக்காக தான் நம்மக்கிட்ட நம்பி வர்றது. தயவு செஞ்சு எந்த வேலையும் தப்பாக பேசாதீங்க. நேர்மையாக செஞ்சால் எந்த வேலையுமே தப்பு கிடையாது. அதை தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க. இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன்.